கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை வாக்குவாதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முடிய போறது, கோர்ட்டு கேஸ் முடிய போறது, டிவோர்ஸ் ஏதாவது ஓடிட்டு இருக்குன்னா முடிஞ்சிடும், பிரிவுகள் ஏதாவது ஓடிட்டு இருக்குன்னா முடிஞ்சிடும், கணவனால மனைவிக்கு வேற ஒரு ஆஃபர் வந்திருக்கும், வேற ஒரு ஆர்டர் வந்திருக்கும், இல்ல வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ல வெளியே போற மாதிரி வரும் இல்லையா, கணவர் பிரியிற மாதிரி இந்த மாதிரி ஒரு தாத்காலிகமா ஒரு மாசம் டிராவல் அதிகமா இருக்கும், வேலையின் பழு அதிகமா இருக்கும், போட்டி உணர்வுகள் அதிகமா இருக்கும், பிரிவினை எண்ணங்கள் அதிகமா இருக்கும், ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்த்து அடி வாங்கக்கூடிய நிலைமைகள்ல கடகம் இருக்கு. பர்ஃபெக்ஷனை கம்மி பண்ணலைன்னா இந்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை உண்டு, கவனம் தேவை. விரயத்துல குரு வேற உட்கார்ந்துருக்கான், பழைய கடன் அதெல்லாம் கொடுக்காம எப்படியாவது சரி முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க, அதெல்லாம் பிரச்சனையாகும். எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கும். விவேகமாக நாம் நடந்து கொள்ளக்கூடிய நிலைமை என்னன்னா, சில இடங்கள்ல பொருளாதாரம் நல்லா இருக்கும், சில இடங்கள்ல நம்ம ரொம்ப லாஜிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஆனா அது தர்மத்துக்கு எதிராக இருக்கும். தர்மத்துக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டூபிடிட்டியா இருக்கும். ஆக்சுவலா அந்த குரு அப்படி கனெக்ஷன் பண்ணும், அதாவது நம்ம கிட்ட அப்படி பேச வைக்கும். நீங்க கவனமா இருக்கணும். கடகராசியில பிறந்தவங்க எந்த அளவுக்கு கோவப்படாம பொறுமையா இருக்கீங்களோ, மற்றவங்களை எதிர்க்காம இருக்கீங்களோ அவ்வளவு நல்லது. இந்த டைம் பீரியட்ல உங்க ஹெல்த் பார்த்துங்க, முக்கியமான முடிவுகள் எடுக்கிற முன்னாடி கவனமா இருங்க. ரெண்டாவது, எந்த விதமான ரிலேஷன்ஷிப்லயும் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய ஒரு நேரம். சந்தோஷம் பொருளாதாரம் 85% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.